Good morning, students. 7th English Unit 1 Supplementary Alice in Wonderland. இந்த சப்ளிமெண்ட்ரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்னா இதுவும் வண்டர்லேண்ட் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா வால்ட் டிஸ்னி, இந்த ஐஸ் ஏஜ் இந்த மாதிரியான படம்லாம், கார்ட்டூன்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அனிமேட்டட் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான். இதுலேயும் வந்து எலியெல்லாம் வந்து பேசும், அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம கதையிலையும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டோரியை பற்றி நம்ம ஒரு பார்க்கலாம். Alice was beginning to get very tired of sitting by her sister on the bank and of having nothing to do. Once or twice she had peered into the book her sister was reading, but it had no pictures or conversations in it. And what is the use of a book, thought Alice, without pictures or conversation? So she was considering in her own mind, as well as she could, for the hot day made her feel very sleepy and stupid, whether the pleasure of making a daisy chain would be worth the trouble of getting up and picking the daisies when suddenly a white rabbit with pink eyes ran close by her. அதாவது அலைஸ் அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட பேர். அவங்களோட ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆத்தங்கரையில், பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பேங்க்னா பேங்க் நம்ம ஊரில் இருக்க பேங்க் கிடையாது, அது ரிவர் பேங்க், அதாவது ஆற்றங்கரையில் உட்காந்துருக்காங்க. ஆற்றங்கரையில் அவங்க அக்கா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சிஸ்டர் வந்து சும்மா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அக்கா அந்த இமேஜில் அந்த பிக்சர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அவங்க சிஸ்டர் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா உட்காந்துருந்துட்டு அந்த புக்கில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கு, வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பிக்சர்ஸும் கான்வர்சேஷனும் அதில் கொடுக்கல. ஏன்னா ஒரு காமிக்ஸ் புக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிக்சர்ஸ் காமிக்ஸ் எல்லாம் அந்த பிக்சர் கொடுத்து அதுக்குண்டான கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி புக்கா அப்படின்னு வந்து அலைஸ் வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு புக்கோ தெரில. இந்த மாதிரி வந்து பிக்சர்ஸ் கூட இல்லாமல் வெறும் லெட்டர்ஸ் வச்சு மட்டும் எப்படி படிக்கிறது அப்படின்னு அப்செட்டாக போய் உட்காந்துறான். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு வெள்ளையா ஒரு ரேபிட், ஒயிட், இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் ரேபிட் வந்து அந்த அலைஸ் பக்கத்தில் வந்து வருது. பக்கத்தில் அதோட கண்ணு பார்த்தா பிங்க் கலரில் இருக்குது. ரேபிட் வந்து ஒயிட் கலர்லேயும் அதோட ஐஸ் வந்து பிங்க் கலர்லேயும் இருக்குது. பக்கத்தில் ஓடுது. சரி, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The rabbit pulled a watch out of his pocket to check the time. He shook his head, then disappeared down a rabbit's hole. I must find out why he is in such a hurry, cried Alice. Filled with curiosity, she ran into the rabbit's hole and peeped through the entrance. The hole dropped suddenly and Alice fell. அதாவது அந்த ஒரு முயல் வந்து அந்த வலையிலேருந்து மேலே வந்து எட்டி பார்த்துச்சு இல்லையா, எட்டி பார்த்து ஆலிஸ் பக்கத்தில் ஓடிச்சு இல்லையா, அந்த முயல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேலே வந்து நின்றுட்டு டைம் எவ்வளோ அப்படின்னு தன்னோட பாக்கெட்டில் இருந்து ஒரு வாட்ச் எடுத்து டைம் பார்த்துட்டு, ஓ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேக வேகமாக தன்னோட வலைக்குள்ளே போயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம அலைஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஐயோ ஏன் இப்படி முயல் வந்து டைம் ஏன் பார்த்துட்டு இவ்வளோ வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, நம்ம வந்து அந்த முயலோட வலைக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த வலைக்குள்ளே வந்து அலைஸும் போகிறாங்க. போனோடனே அந்த குழிக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க. She fell for a long time when suddenly she came upon a little three-legged table, all made of solid glass. There was nothing on it except a tiny golden key. அப்படி அந்த வலைக்குள்ளே போனோடனே அப்படியே உருண்டுட்டு கடைசி வரைக்கும் அப்படியே உருண்டுட்டே போயிட்டாங்க. கடைசியில் ஒரு இடத்துல போய் விழுந்தோடனே அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஒரே ஒரு டேபிள் இருக்குது. அது எப்படி, 3-legged 3 கால் வச்ச ஒரு டேபிள். அதாவது நம்ம ஊரில் முக்காலி அப்படின்னு சொல்லுவோம். 3 கால் இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்னா கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிட் கிளாஸ்லேயே வந்து அந்த டேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிள் மேலே வந்து வேறு எதுவுமே இல்லை. என்ன இருக்க ஒன்றே ஒன்று, சின்னதாக ஒரு கோல்டன் கீ, ஒரு தங்க சாவி மட்டும் அந்த இடத்துல இருக்குது. When she looked around again, she came upon a low curtain she had not noticed before. And behind it was a little door about 15 inches high. She tried the little golden key in the lock, and to her great delight it fitted. She opened the door and saw a beautiful garden through it, but she couldn't reach it as she was too big. அதாவது அந்த சாவி கையில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த அந்த வலைக்குள்ளேயே வந்து அந்த முயலோட வீட்டுக்குள்ளேயே சுற்றி பார்க்குறாங்க, இது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே ஒரு லோ காட்டன் இருக்குது, அதில் ஒரு டோர் இருக்குது. அதுவும் எவ்வளோ சின்ன டோராக இருக்குது. சின்ன டோர் அப்படின்னா எவ்வளோனா 15 இன்ச்சஸ் அப்படின்னா ஒரு 30 சென்டிமீட்டர் 30 to 40 சென்டிமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நம்ம லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லாங் சைஸ் ஸ்கேலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த சைஸில் தான் அந்த டோர் இருக்குது. அதுக்கு மேட்சாக வர்றது கீ தான் அவகிட்ட இருக்குது. ஆனால் அலைஸ் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு இல்லையா, கொஞ்சம் பெரிய பொண்ணுன்னா அந்த டோர்கிட்ட நிற்கும் போது பெரிய பொண்ணாக இருப்பாள். ஏன்னா யாராவது அந்த ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு ஷார்ட்டாக இருப்பாங்களா. சரி, அந்த கீயை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்குது. ரொம்ப அழகாக வந்து ஒரு கார்டன் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கார்டனுக்குள்ளே இப்போ எப்படி போகிறது, ஏன்னா இந்த கதவு வந்து சின்னது, 15 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஆனால் வெளியே இருக்க கார்டன் பெருசு, இவங்க நிற்கிற ரூமும் பெருசு. ஸோ அலைஸும் பெருசாக தான் இருக்கா, ஓகேங்களா. அந்த கதவு மட்டும் சின்னதாக இருக்குது. ஸோ அந்த கதவுக்குள்ளே போகிற அளவுக்கு தன்னை சின்னது பண்ணிக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு எப்படி சின்னது பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்கா. When she turned around towards the three-legged table, Alice found a green bottle that said "Drink me" magically appeared on it. Out of curiosity, Alice took the bottle and drank the entire portion. Then she began to shrink until she was no bigger than $1. அதாவது அப்படியே சரி நம்ம அந்த கார்டனுக்குள்ளே போகணும், நமக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே தேடி பார்க்குறான். அந்த டேபிள் மேலேயே ஒரு பாட்டில் ஒன்று இருக்குது. அந்த பாட்டிலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா "ட்ரிங்க் மீ" அப்படின்னு வந்து எழுத்து வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் அந்த அந்த பாட்டில் மேலே வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் வருது, "ட்ரிங்க் மீ" அப்படின்னு. அதை பார்த்துட்டு அதை அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த க்யூரியாசிட்டி தாங்க முடியாமல், ஆர்வம் தாங்க முடியாமல் நம்ம அலைஸும் வந்து அதில் இருந்தது ஃபுல்லாக குடிச்சிடுவோம். குடிச்சிட்டா பொம்மை இருக்கிறத விட சின்னதாக மாறிடுவான். அந்த பொம்மை அளவுக்கு சின்னதாக மாறிடுவான்னு வச்சுக்கோங்களேன். She opened the door and quickly ran through it. "What a splendid garden!" she exclaimed. "Why, I am no bigger than the insects that
curved on these flowers, but the excitement soon wore off. Alice grew bored with her tiny size. I want to be a big again, she shouted. Her shout startled a white rabbit who ran past her again, mistaking her of his maid. He ordered, "Go to my cottage and fetch my gloves and fan." Alice, confused by the rabbit's behavior, maybe I will find something at the cottage to help me find my way out, she said hopefully. அதாவது என்னாச்சுன்னா அந்த அதில் பாட்டிலில் இருந்த அந்த ட்ரிங்கை வந்து குடிச்சோடனே சின்னதாகிட்டியெல்லாம் சின்னதானதுக்கப்புறம் அந்த கார்டனுக்குள்ளே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம அனிமேட்டட் மூவிஸ்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வர்ற கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நேரில் பார்க்கறத விட அந்த அனிமேட்டட் மூவிஸ்லாம் வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இருந்த அந்த மாதிரி இருந்த ஒரு கார்டனுக்கு வந்து உள்ளே போனோடனே எல்லாருமே நார்மல் கார்டன் மாதிரி இருக்கு. இவன் வந்து சின்னதாக பொம்மை மாதிரி சின்ன சைஸில் இருக்கா. ஸோ அலைஸ் வந்து நான் வந்து பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வரணும் அப்படின்னு சத்தமாக கத்துன உடனே அங்கே இருந்த ஒயிட் ரேபிட், அந்த ரேபிட் இருக்கு இல்லையா, அந்த ரேபிட் வந்து வந்து வேகமாக இவகிட்ட வந்து நின்றுக்கிட்டு, "ஓ, நீ வந்து என்னோட மெய்டுன்னு தெரியும்னா வேலைக்கார பொண்ணு, நீ வந்து என்னோட மெய்டு, நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ போய் என்னோட காட்டேஜுக்கு போய் என்னோட க்ளவுஸும் ஃபேன் அப்படின்னா விசிறியும் எடுத்துக்கிட்டு வா" அப்படின்னு வந்து சொல்கிறோம். அலிஸ்க்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன் நம்மளை போய் எடுத்துகிட்டு வர சொல்லு, இந்த ரேபிட் போய் நம்மளை எடுத்துகிட்டு வர சொல்லுது, அது நமக்கு ஆர்டர் போடுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஒருவேளை நம்ம தேடுறது அங்கே காட்டேஜில் இருக்கலாம். அதாவது நம்ம பெருசாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருசாக ஆக்கக்கூடிய பொருள் ஏதோ ஒன்று காட்டேஜில் இருக்கும், நம்ம அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரின்ட்டு அங்கே போகிறான், காட்டேஜ் போகிறான். As she was going out, she saw a piece of chocolate cake that was kept on the table by the doorway. Next to the cake was note that read, "Eat me. I'm so hungry," Alice said as she ate the cake. Suddenly, she felt strange and realized, "Oh no, I have grown larger than his house," she cried. அதாவது அந்த முயலோட காட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு சாக்லேட் கேக் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா சாக்லேட் கேக்கு. அந்த சாக்லேட் கேக் மேலே வந்து அதே மாதிரி தான் "ஈட் மீ" அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. ஓகேங்களா, சாக்லேட் கேக் மேலே என்ன எழுதியிருக்கு? "ஈட் மீ" அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோடனே இவளுக்கும் பசி, அலைஸுக்கும் பசின்னு சரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கேக்கையும் வந்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும், உடனே வந்து அவள் நார்மலாக பெருசாக வளர ஆரம்பிப்பான். அந்த ரூமும் சின்னது. ஐயோ, நான் பெருசாக வளர்றேன், இந்த ரூம் சின்னது அப்படின்னு வந்து அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பசியில் சாக்லேட் கேக்கெல்லாம் தின்னுட்டாங்க இல்லையா, ரைஸ் வந்து சாப்பிட்டாங்க. இப்போ வந்து அங்கேருந்து யார் வரா அப்படின்னா அந்த ஒயிட் ரேபிட் வராங்க. "Get out of my way. You are blocking the door," shouted the white rabbit. Alice managed to pick up his fan. Immediately she began to shrink. But little did she know it was a magical fan. She made her small again. "Oh no, I will never get back to right size." She went looking for help. அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருந்த சாக்லேட் கேக்கை சாப்பிட்டோன்னே அவங்க மறுபடியும் வந்து பெரிய பொண்ணாக மாறிட்டாங்க இல்லையா, பெருசாகிட்டாங்க. இப்போ வந்து அந்த ரூம்குள்ளே இருந்து பெருசானோடனே அந்த ரேபிட் வந்து கத்துது,
நீ வந்து என்னோட பாதையை வந்து மறைச்சிட்டு நிற்க, சீக்கிரம் வந்து இங்கே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு போயிடுச்சு. அப்புறமேட்டு அலைஸ் வந்து உடனே அங்கேருந்த ஃபேன், அந்த மேஜிக்கல் ஃபேன் விசிறி இருக்கு இல்லையா, அந்த விசிறி எடுத்து தனக்கு விசிறிக்கிட்ட உடனே சின்னதாக மாறிட்டான். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருந்து அந்த வலைக்குள்ளே போனோடனே என்ன, அந்த ஒரு பாட்டிலில் இருந்த ஒரு ட்ரிங்கை குடித்தோடனே, ட்ரிங்க் மீ இருந்த அந்த ட்ரிங்கை குடித்தோடனே சின்னதாக மாறினா. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் கேக்கை சாப்பிட்டோடனே ஈட் மீ அப்படின்ட்டு அந்த கேக் சாப்பிட்ட உடனே பெருசாக மாறினா. இப்போ மறுபடியும் அந்த விசிறியால் தன்னை விசிறிக்கிட்டோடனே மறுபடியும் சின்னதாக மாறிட்டான். அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Soon she saw a green caterpillar dressed in a pink jacket. He was sitting on the top of a large mushroom smoking a bumble pipe. One side makes you big, the other side makes you small, he said to Alice before slithering away. One side of what Alice called after him, the mushroom chili. He answered. Alice ate a piece of mushroom. Thank goodness I'm growing, she cried. But which way do I go? அதாவது அவன் அலைஸ் வந்து மறுபடியும் வந்து சின்னதாகிட்டனே அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கார்டனில் சின்னதாகிட்ட அந்த கார்டன் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே சைடில் கொடுத்துருக்க இமேஜ் பாருங்கள். ஏன்னா அந்த புழுவோட சின்னதாக இருக்கான். அந்த அளவுக்கு அந்த விசிறி விசிறினோடனே சின்னதாகிட்டான். அங்கே ஒரு காளான் இருக்குது, ஒரு கருப்பு கலரில் ஒரு காளான் இருக்குது. அந்த காளான் மேலே பார்த்தா யார் இருக்குது அப்படின்னா ஒரு புழு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குது, க்ரீன் கலரில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அது என்ன வச்சுருக்கு, பபுள் பைப்புங்கிறது ஒரு ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுற ஒரு பைப். அதுக்குள்ளே இருக்கிறத பபுள் பைப் மொட்லி விடுறதாக கூட சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணி மொட்லி பபுள்ஸ் யூஸ் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர் பபுள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த புழு தான் வந்து இதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகுது. என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன் சைட் மேக்ஸ் யூ பிக், த அதர் சைட் மேக்ஸ் யூ ஸ்மால். அதாவது ஒரு பக்கம் உன்னைய பெருசாக்குது, இன்னொரு பக்கம் உன்னைய சின்னதாக்குது அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குது. அப்புறமேட்டு ஆலிஸ் யோசிச்சுட்டு அப்படின்னா என்னவா இருக்கும், ஒன் சைட் ஆஃப் வாட்டர், ஒரு பக்கம்னா எந்த பக்கம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு கடைசியில் அந்த சரி ஆலிஸ் ஆஃப்டர் called after him the mushroom chili, he answered. அதுக்கான பதில் வந்து என்ன அப்படின்னா அந்த மஷ்ரூம் தான். அந்த புழு வந்து ஒரு விடுகதை கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் உன்னைய சின்னதாகும், ஒரு பக்கம் உன்னைய பெருசாகும் அப்படிங்கிற ஒரு விடுகதை கொடுத்துருக்கு. அதுக்கு அலைஸ் வந்து நல்லா யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கிறத சாப்பிட்ட உடனே அது மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 வழி இருக்குது. இந்த வழியில் நான் எப்படி போகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. கேட்டால் that path leads to the Mad Hatter, the other way leads to Le Marcher, said a voice. Alice turned to find a smiling Critch's cat in a tree. I will see you later at Queen's Croquet game, he said before disappearing. அதாவது அப்படின்னு அலைஸ் வந்து நான் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு கேட்டோடனே அந்த மரத்து மேலேருந்து ஒரு பூனை வந்து ஆன்சர் பண்ணுது. ஒரு பக்கம் வந்து ஒரு பாதையை மேட் ஹேட்டர் யூஸ் பண்ணுறாரு, மேட் ஹேட்டர் கூட்டிகிட்டு போகிற வழி, இன்னொரு வந்து லே மார்ச் கூட்டிகிட்டு போகிற இருக்க வழி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த கேட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நான் உன்னை வந்து எங்கே பார்க்குறேன் அப்படின்னா குயின்ஸ் கார்க்கெட் கேம் அப்படிங்கிற ஒரு கேமில் வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையும் மறந்து போயிடும். அப்படின்னா என்ன கேம் அப்படின்னா, அந்த கார்டன் ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொக்கு இருக்கு இல்லையா, நாரா இல்லைன்னா கொக்கு, அதோட காலை கையில் பிடிச்சிட்டு அதோட தலையில் ஹாக்கி மாதிரி விளையாடுறது தான்
குயின் கார்கெட் கேம் அப்படிங்கிறது. சரிங்களா? There was a table set out under a tree in front of the house, and the march and the march hare and the hatter were having a tea at him. அங்க ஒரு மரம் இருக்கும். அந்த வழியில போனோடனே அந்த 2 பாதையும் ஒரே பக்கம் தான் போச்சு. அங்க போனோடனே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கடியில வந்து சின்னதா ஒரு டேபிள் போட்டிருந்துச்சு. அந்த டேபிள்ல யார் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அந்த ரேபிட்டும் அதோட இன்னொருத்தரும் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அவங்க வந்து டீ ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. The dormouse was sitting between them, fast asleep, and the other two were using it as a cushion, resting their elbows on it and taking over its head. Very uncomfortable for the dormouse, thought Alice. Only as it is asleep, I suppose it doesn't mind. The table was a large one, but the 3 were all crowded together at one corner on it. No room, no room, they cried out when they saw Alice coming. அதாவது அங்க அந்த டேபிளுக்கு அந்த மரத்துக்கு கீழே டேபிள் இருந்துச்சு. டேபிள் எல்லாம் டீ ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க யாரா இருந்தாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும், அந்த ரேபிட்டும் இன்னொருத்தரும் இருந்தாங்க இல்லையா? அது கூட வந்து அந்த ஒரு மவுஸ், ஒரு எலி, வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு எலி அங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு இடையில அந்த சேரெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கை வச்சு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி அந்த சேர்ல அந்த மவுஸ் வந்து இருந்துச்சு. அலைஸுக்கு வந்து சரி, அங்கேயெல்லாம் போயிட்டு வந்ததுமே ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நானும் படுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துட்டா. வந்து பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நோ ரூம், நோ ரூம் அப்படின்ட்டாங்க. இங்க வந்து உனக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அலைஸ் வரவங்களுக்கு பக்கத்துல வந்தோடனே அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. There is plenty of room, said Alice ignorantly, and she sat down in a large armchair at one end of the table. Have some wine? The March Hare said in an encouraging tone. Alice looked all around the table, but there was nothing on it but tea. I don't see any wine, she remarked. There isn't any, said the March Hare. Then it wasn't very civil of you to offer it, said Alice angrily. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க நோரும் சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றது அப்படின்னு அலைஸ் போய் அங்க இருந்த ஒரு டேபிள்ல, ஒரு ஆர்ம் சேர்ல வந்து போய் ஒரு உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் லே மார்ச் வந்து கேட்கறாரு. கேள்வி என்னன்னா, ஹேவ் சம் வைன் அப்படின்னு கேட்கறாரு. கொஞ்சம் வைன் குடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கறாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அலைஸ் வந்து அந்த டேபிள சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த டேபிள் மேல வந்து எதுவுமே இல்லை, வைன் வந்து எதுவுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கலன்னா அந்த டேபிள் மேல எந்த ஒரு வைன் பாட்டிலும் இல்லை, டீ மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு, இங்க டீ மட்டும்தானே இருக்கு, நீங்க ஏன் வைன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வைன் கேட்டீங்க அப்படின்னு அலைஸ் வந்து கோபமா வந்து கேட்கறா. It wasn't very civil of you to sit down without being invited, said the March Hare. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நாங்க உன்னைய உட்கார வேண்டாம்னு தான் சொன்னோம், நீ எதுக்கு உட்கார்ந்த, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து அப்படி கேட்டேன். உன்னை யார் இங்க வந்து கூப்பிட்டு உட்கார சொன்னா, நாங்களாம் உட்கார சொல்லல, அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். I didn't know it was your table, said Alice. எனக்கு வந்து இது உங்க டேபிள் தெரியாது அப்படின்னு அலைஸ் சொல்றா. It is laid for a great many more than 3. You may stay if you answer my questions, my riddle.
அதாவது நீங்க shouted the Mad Hatter. இப்போ வந்து Mad Hatter சொல்றாரு, நீங்க தங்கணும், இங்க இருக்கணும், உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா நான் என்னோட புதிருக்கெல்லாம் விட சொல்ல பார்க்கலாம். விட சொன்னாதான் அதுக்கு பதில் சொன்னா மட்டும்தான் உன்னால இங்க இருக்க முடியும், உனக்கு அதுக்கான பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. Why is Raven like a writing desk? Alice felt dreadfully puzzled. இப்போ வந்து அதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவர் ஹேட்டர் என்ன கொஷின் கேட்டார் அப்படின்னா, காக்கா ஏன் கருப்பா இருக்கு அப்படிங்கிற கொஷினே கேட்டாரு. அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும் இல்லையா? இவங்களும் ஆலிஸ் வந்து இது என்ன ஒரு ரொம்ப புரியாத புதிரா இருக்கு, இதுக்கு ஒன்றும் ஆன்சர் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு, இது இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐ டோன்ட் குவைட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஷி சேட். அதாவது எனக்கு வந்து இது தெரியல அப்படின்னு as politely as she could. அதாவது எனக்கு இதுக்கு ஆன்சர் இருக்கும்னு தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு பொலைட்டா எவ்வளோ பொலைட்டா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டேன். ஹாவ் யூ கெஸ்ட் த ரிடில் எட்? நீ இன்னுமா அந்த ரிடில் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு ஹேட்டர் கேட்குறாரு. நோ ஐ கிவ் அப் ஐஸ் ரிப்ளை. இல்லை எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க, நான் அதில் இருந்து வரைகிறேன், எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு. வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு கேட்டா ஐ ஹாவன்ட் த ஸ்லைட்டஸ்ட் ஐடியா சைடு த ஹேட்டர். எனக்கும் வந்து அது ஏன் கருப்பாக இருக்குங்கிறது தெரியல, எனக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு வந்து அவர் ஹேட்டரும் கொஷின் கேட்டவரும் வந்து அப்படி சொல்கிறார். சைடு த மார்ஷேர், எனக்கும் வந்து தெரியல அப்படின்னு மார்ஷேரும் சொல்லியாச்சு. மார்ஷேர்னா யாரு? அதான் அந்த ரேபிட் இல்லையா, ரேபிட். அலிஸ் ஷைடு wearily. I think you might do something better with the time, she said, then waste it in asking riddles that have no answers, and she continued her walk. அதாவது நீங்க வந்து இங்க உட்காந்து வெறும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒன்றுத்துக்காகாத ரிடல்ஸ் கேட்டுக்கிட்டு ஒன்றும் ஆன்சரே இல்லாத புதிரை கேட்டுக்கிட்டு நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா எந்திரிச்சு கிளம்பி போயிடும். Suddenly she found herself the middle of the field where the Queen of Hearts was playing croquet. No, correct. Croquet. Her gods and garnets were shaped like cards. One gardener had planted white roses by mistake and then painted them red. Off with their heads stick the queen, I had white roses. அதாவது இவன் வந்து அந்த கார்டனில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மிடில் ஆஃப் அந்த ஒரு இதில் பாதி வரைக்கும் நடந்து போயிட்டான். அங்கே போய் பார்த்தா யார் இருக்காங்கன்னா குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த விளையாட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. யார் கூட அப்படின்னா அவங்களோட காட்ஸ் கூட, அவங்களோட காட்ஸும் கார்டனர்ஸும் அங்கே இருக்காங்க. அவங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னா கார்ட் ஷேப்பில், அந்த பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கார்ட் ஷேப்பில் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அனிமேட்டட், இதெல்லாம் எப்படி சொல்கிறது, கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதைகள் தானே, இது வந்து எப்படி வேணா இருக்கலாம், சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். அவங்களும் அந்த கார்டுக்கு கை கால் முளைச்ச மாதிரி அப்படிதான் இருக்காங்க. One gardener had planted white roses by mistake. அதாவது ஒரு அந்த தோட்டக்காரர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தோட்டத்தில் வந்து ரெட் கலர் ரோஸ் செடி நடுறதுக்கு பதிலாக ஒயிட் கலர் ரோசஸை நட்டுருவார். அதுவும் வளர்ந்து ஒயிட் கலராக மாறிடும். அப்போ வந்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலராக வந்த ரோசஸ் மட்டும் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஃப் வித் your head stick the queen, I hate white roses. அதாவது யார் வந்து அந்த செடி நட்டு வச்சாங்களோ அவன் தலையை வந்து வெட்டிடுங்க, எனக்கு வந்து ஒயிட் ரோசஸ் பிடிக்காது, எனக்கு ரெட் ரோசஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து குயின் சொல்லிடுவாங்க. Then she noticed Alice asked her, have you ever played croquet?
as Alice timidly answered. அதாவது அதுக்கப்புறம் அது சொன்னதுக்கப்புறம் தான் குயின் வந்து அலிஸ் பார்க்குறாங்க. அலிஸ் வந்து அலிஸ் கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு விளையாண்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அலிஸும் ஆமாம் அப்படின்னு மெதுவாக சொல்லியிருக்காங்க. பட் ஐ ஹாவ் நெவர் யூஸ்டு எ ஃப்ளமிங்கோ அண்ட் ஆர் ஹெட்ஜ்காங். அதாவது அவ விளையாண்டுருக்கா, ஆனால் இதுக்கு முன்னாடி ஆனால் அந்த குயின் வந்து எதை யூஸ் பண்ணி விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து நாரையை வந்து பேட்டாகவும் பாலுக்கு பதிலாக முள்ளமன்றியும் வச்சு விளையாடுறாங்க. ஹாக்கி பேட் பார்த்துருக்கீங்க? ஹாக்கி விளையாட்டு தான் கிராக்கெட்டோட விளையாட்டோட பேஸ். சரிங்களா? அந்த மாதிரி தான் வரும். இப்போ பால் இருக்க வேண்டிய இடத்துல முள்ளமன்றியும், பேட் இருக்க வேண்டிய இடத்துல கோக்கு, நாரை இல்லைன்னா கோக்கு, அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த குயின். ப்ளே வித் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளே வித் மீ ஆர்டர் குயின். அவங்க குயின் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, என் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லெட் மீ வின் ஆர் ஐ வில் ஹாவ் யூ அஹெட். Alice tried to best to play well, but she had trouble with her flamingo. Off with her head, cried the queen. Just then a trumpet sounded in distance, calling go to session. அதாவது அவ கையில் வந்து அந்த நாரையை கொடுத்துட்டு, நீ வந்து என்னை வந்து அதாவது நீ என்னை வந்து வின் பண்ணணும், இல்லை அப்படின்னா நான் உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு அந்த குயின் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அலைஸும் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக விளையாடணும் அப்படின்னு விளையாட பார்க்குறோம். ஆனால் நான் அந்த நாரை வச்சுக்கிட்டு எப்படி விளையாட முடியும்? சரிங்களா? விளையாட முடியாது இல்லையா? அதனால் ரொம்ப ட்ரபிளாக இருக்குது. அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோர்ட் செஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து ட்ரம்பட் அடிக்கிறாங்க. எவ்ரி ஒன் ரஷ்ட் இன்டு த கோர்ட் ரூம். எல்லாரும் அந்த கார்டனில் இருந்த எல்லாரும் வந்து அந்த கோர்ட் ரூம்குள்ளே வந்தாங்க. கோர்ட் இஸ் நவ் இன் செஷன் அனௌன்ஸ்டு பை ஒயிட் ரேபிட். அந்த ஒயிட் ரேபிட் இருந்துச்சு இல்லையா? அந்த ஒயிட் ரேபிட் கோர்ட் இஸ் நவ் இன் செஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுது. வில் அலைஸ் ப்ளீஸ் கம் டு த ஸ்டாண்ட். அலைஸ் நீங்கள் வந்து முன்னாடி வந்து அந்த குற்றவாளி கூண்டில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அலைஸ் டு த ஸ்டாண்ட் அண்ட் லுக்ட் அட் த ஜூரி பாக்ஸ். ஜூரி பாக்ஸ்னா குற்றவாளி கூண்டு. வேர் த மார்ச் ஹேர் அண்ட் த மேட் ஹேட்டர் வேர் மேக்கிங் நாய்ஸ். த ட்ரோமோ ஸ்லெப்ட் அண்ட் த Cheshire cat smiled at her. What's going on? Asked Alice. You are guilty on stealing the delicious heart-shaped tarts, accused the queen. And now you must be punished. Off with her head. Off with her head, yelled the queen. சரிங்களா? இது வரை பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து கோர்ட் ஸ்டேஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அங்கே கார்டனில் இருந்த எல்லாருமே வந்து அந்த கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே தீர்ப்பு சொல்ல போகிறது ஜட்ஜாக இருக்கிறது யார் அப்படின்னா குயின். மற்ற எல்லாருமே வந்து அங்கே நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அலைஸ்க்கு ஒன்றுமே புரியல. அப்புறமேட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்காக என்னை வந்து பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு, குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீ வந்து குயினுக்கு வச்சுருந்த இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு தின்பண்டம், ஒரு ஃபுட்டு, ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஃபுட்டை வந்து நீ சாப்பிட்டுட்ட, அது வந்து குயினுக்கு கொடுக்க வேண்டியது, அதை வந்து நீ சாப்பிட்ட, அதனால வந்து உன்னைய பனிஷ் பண்ணுறோம், உன்னோட தலையை வந்து வெட்டுறோம் அப்படின்னு வந்து குயின் சொல்லிட்டாங்க. ஹவு ஷில்லி ரிப்ளைட் அலைஸ். I didn't have the slightest idea what you were talking about. I was only playing croquet. சரிங்களா? இது என்ன ஒரு சின்ன அதாவது இது என்ன எப்படி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. நான் வந்து அந்த மாதிரி நான் உங்களை பார்த்ததே அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான். அதுவும் நீங்கள் வந்து கிராக்கெட் வந்து விளையாட சொல்லிட்டீங்க. அப்போ மட்டும்தான் உங்க கூட நான் இருந்தேன். ஆனால் நான் வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த ஃபுட்டை வந்து நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ஃபெல்ட் சம்ஒன் டச்ட் ஹர் ஷோல்டர். அப்படி இவ தரப்பில் வந்து இவ பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ இவ்வளோ வந்து பின்னாடி வந்து கை வச்சு ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. வேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் டூ லாங், said her sister softly.
அப்படியே ஷோல்டரில் கை வச்சு நீ வேக்கப் பண்ணி விட்டு நீ வந்து ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கிற எந்திரி அப்படின்னு அவங்களோட சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. ஐ ஹேட் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் said Alice. She told her sister about the white rabbit, the make tea pot, the Queen of Hearts and the trial, but her sister wasn't paying attention. You are reading again, mumbled Alice. அதாவது என்னாச்சு அப்படின்னா அது வந்து அந்த எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கனவு வந்துச்சு. கெட்ட கனவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து இந்த மாதிரி ஒயிட் ரேபிட் வந்து எட்டி பார்த்துச்சு. நான் அதுக்குள்ளே போனேன். அங்கேருந்து கீயை ஓப்பன் பண்ணி ரூம்குள்ளே போய் பார்த்தேன். அங்கே பெரிய ஒரு அழகான கார்டன் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து அங்கே ஒரு குயின் பார்த்தேன். அவங்க பேட்டுக்கு பதிலாக கொக்கையும் பாலுக்கு பதிலாக முள்ளம்பன்றியும் வச்செல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாமே வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்க சிஸ்டர் வந்து அதை கேட்டுக்கிற மாதிரி தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அலேஸ் வந்து சரி நீ வழக்கம் போல் நீ 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 படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டான். As she stretched, Alice saw a little white rabbit with pink eyes scurry behind a tree. அப்படியே சொல்லிட்டு சரி தூங்கி எந்திரிச்சுன்னு ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல, ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி என்னன்னா அதே மாதிரி ஒயிட் ரேபிட், பிங்க் கலர் ஐஸ் வச்ச ஒரு ஒயிட் ரேபிட் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி போனதை அப்படியே நோட் பண்ணிட்டான். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சுது. ஓகேங்களா? ஓகே, ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ.